அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறியார்களே, உலமாக்களே, துலவாக்களே, மாற்று மத சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஹவ்ல குவத்தை கொண்டு தொடர்ந்தார் போல் ரமலானுடைய மாதத்தில் செலவுள்ள செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனம் தரக்கூடிய விஷயங்களை நாம் பேசி கொண்டு வருகிறோம். வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதில் சந்தேகம் இல்லை. வாழ்க்கையை வெறுக்கிறார்கள். அருமநபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்தில் ஒரு காலம் வரும். இந்த உம்மத்துனா இப்போ துனியாவில் வாழக்கூடிய எல்லாரும் தான். உம்மத்தை முஹம்மதியா, உம்மத்தை காஃபிரா யாரும் இருக்கட்டும். ஆனால் நபியோட உம்மத்து தான் இப்போ வாழக்கூடியவர்கள். உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, உம்மத்தை முஹம்மதியா தான் அது. அப்படி ஒரு காலம் வரும். மக்கள் மௌத்தை, மரணத்தை விரும்புவார்கள், வாழ்வை வெறுப்பார்கள். பார்த்தீங்களா? இவ்வளோதான் சொன்னாங்க அவங்க. நேற்று நான் சொன்ன மாதிரி முஹத்திஸீன்கள் அரபியில் அதோட விரிவுரையாளர்கள் அதுக்கு என்னத்துக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, எதனால் நம்ம பிறந்தோம், எதுக்காக நம்மளை அல்லாஹ் படைச்சான் என்ற சிந்தனையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு நேரம் படைத்தவனுக்கு ஒரு அதிருப்தி, நம் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டு, அந்த வெறுப்பின் காரணமாக நம்ம வாழ்க்கை நமக்கே வெறுப்பு ஏற்பட்டுக்கிடும். சூரத்து பக்ராவில் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தாலா எவ்வளோ பெரிய கிருபை செய்யலாம் பாருங்க. மண்ணு சல்வா சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஒரு விதமான உணவு, அது மதுரமான ஒரு ஆகாரம் வானத்திலிருந்து கீழே இறங்கும். எல்லாமே சமைக்கப்பட்டு பொரிக்கப்பட்டு கீழே வரும். அந்த மக்கள் சாப்பிடுவார்கள். மூசா நபியுடைய உம்மத்துங்கள் அது சாப்பிடுவாங்க. எந்த வேலையும் கிடையாதுங்க, எந்த ஆஃபீஸும் எந்த கம்பெனியும் கிடையாது. மேலேருந்து வருது இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? கொளுத்த நண்டு வலையில் தங்காது. சாதாரண நண்டு இல்லை, கொளுத்த நண்டு. அது வெளியே வரும், பராந்து அடிச்சுட்டு போயிடும். எப்படி எறும்புக்கு ரெக்க முழந்தா சாவுக்கு அடையாளம். எறும்பு தான் விட்டில் பூச்சியாக போகுது. அதுக்கு ரெக்க முளைச்சதுன்னு சொன்னால் சாவுக்கு அடையாளம்னு சொல்கிறாங்க. பறக்குது மேலே, கீழேயே ஊர்ந்து சென்று கூட எறும்பு ரெக்க வளர்ந்தோடனே கீழே ஊறாது, பறந்துக்கிட்டு தான் இருக்குது. பறந்து போய் விளக்கில் சிக்கி மாண்டு கீழே ஆயிரக்கணக்கான பூச்சிகள் கிடக்கும். விட்டில் பூச்சி பள்ளி வந்து அதெல்லாம் சாப்பிட்றோம். எப்படியோ ஒரு வெளியாகிடும். அது ரெக்க முறைக்கிற வரைக்கும் அந்த எறும்புக்கு காலில் விதிப்பட்டா சாகும், இல்லைன்னா அது இருக்கும். அது அதே மாதிரி கொழுப்பு ஏற்பட்ட உடனே அந்த நண்டு வெளியில் வந்து பராந்துக்கு இரையாயிடும். எதுக்கு இதெல்லாம் மூதாதையர்கள் சொல்கிறாங்க? உனக்கு அந்த மாதிரி திமிரு, நம்மளை கேட்க ஆள் இல்லை என்ற எண்ணம் உனக்கு வரும்போது அது அழிவுக்கு ஒரு அடையாளம். உதாரணமாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா நபியுடைய உம்மத்துக்கு எந்த வேலையும் கிடையாது, விவசாயம் சாகுபடி ஒன்றுமே கிடையாது, சும்மாவே சாப்பிட்டாங்க. அதுக்கு பேர் மண்ணு சல்வா. அந்த ஆகாரத்துக்கு பேர், அந்த உணவுக்கு பேர். இப்போ எத்தனோ உணவு சொல்கிறோமே. சில ஹோட்டலில் 10 விதமான கறி குருமா சொல்கிறாங்க. 10 டைப் பேர் சொல்கிறாங்க. அது இப்படி இது இல்லை, மட்டன் தான். சிக்கனில் ஒரு 10 ஐட்டம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அந்த மாதிரி மண்ணு சல்வாங்கிறது ஒரு ஐட்டமான சாப்பாடு. அதை நல்லா சாப்பிட்டுட்டு திமிராக இருந்தாங்க. கொளுத்து போச்சு, திமிர் கூடி போச்சு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அக்கிரமம் அநியாயம் உச்சக்கட்டமாக போயிடுச்சு. கொலை, கொள்ளை, திருடு, கற்பழிப்பு, குடி எல்லாம் மீறி போச்சு. இது மோசமாக போகும்போது கூட மூசா நபி ஒன்றும் சொல்லலை. ஏன்னா எதனால் இது ஏற்படுது மூசா நபிக்கு புரியல. அவங்க உம்மத்து எப்படி இப்போ நாமெல்லாம் வந்து நம்ம ரசூலுல்லாஹ்வோட உம்மத்து, அவங்க அந்த பீரியடில் அவர்களும் அவங்க உம்மத்துன்னு சொன்ன அரபியில் மூசா நபியை சார்ந்தவர்கள், மூசா நபி காலத்தில் படைக்கப்பட்டவர்கள், மூசா நபியுடைய கீழே இருந்து அவர்கள் வாழக்கூடியவர்கள். கட்டுப்பட்டாங்களோ கட்டுப்படல பிரச்சனை இல்லை. அரபியில் உம்மத்துங்கிறோம். அப்போ திடீர்னு வந்து சொல்கிறான், யார்? மூசா நபியை ஈமான் கொண்ட அந்த உம்மத்துகள், மூசா நபியுடைய கண்ட்ரோலில் அந்த ஜனங்கள்,
வந்து சொல்கிறாங்க, யா மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னான்னு கேட்டாங்க. எங்களுக்கு இந்த சோறு வேணாம், இந்த மண்ணு செல்வம் எங்களுக்கு தேவை இல்லை. அப்படின்னா எங்களுக்கு விவசாயம் செய்யணும், எங்களுக்கு வெங்காயம் வேணும், பூண்டு வேணும், எங்களுக்கு பருப்பு வேணும், கீரை வேணும். அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் குரானில் வர்றது தான் நான் சொல்கிறேன். அப்போ மூசா நபி சொன்னாங்க, என்னப்பா ஏன்பா கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்குனீங்க? தேவையில்லையப்பா, சும்மா வருது. நீ இது வெயிலில் போய் வயலில் போய் வரப்பில் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி சிரமப்பட்டு சாப்பிடணும், அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வேணாம். நல்லா பாயிண்ட்டை புரிஞ்சுக்க எதுக்கு சொல்ல வர்றேன்ட்டு. உடனே அல்லாட்ட கேட்டான், அல்லா என்ன அப்படி சொல்கிறாங்க? மூசா, உங்களுக்கு ரகசியமாக சொல்கிற விளங்கிங்க, அவன்கிட்ட சொல்லாதீங்க. இந்த மதுரமான சாப்பாடை இறக்கி வச்சு அடுப்பு பத்திர வேலையே இல்லாமல் ஆக்கி உயர்வான சாப்பாடு என் கருத்துன்னு வருது, அதை திண்டு கொழுத்து கொலை கொள்ளை கற்பழிப்பு திருடு குடி ரொம்ப மோசமாக போயிடுச்சு மூசா அலைஹிஸ்ஸலாமே. அதனால் அவர்களை கஷ்டப்படுத்தணும், சிரமப்படுத்தணும், அவங்கள வாடி வதக வைக்கணும், ஒருவேளை சாப்பாடுக்கு அவங்க படாத பாடு படணும் என்று நான் முடிவு பண்ணி அவங்க நாவாலேயே வந்து எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணான்னு சொல்ல வச்சேன். நல்ல பண்டிதர்கள் யோசனை பண்ணிங்க, சூரத்து பக்கரா எடுத்து ஓதிக்கங்க, மாற்று மத சகோதரர்கள் கேட்டுக்கங்க. அநியாய அக்கறம் உச்சக்கட்டத்தில் போகும்போது தானே வந்து சொல்கிறான், தன் கையால் தேடிக்கொண்ட கேடுங்கிறான் அல்லாஹ் குரான்ல. சில பேர் சொல்ல வாயால் கெட்ட கழுதுங்கிறோம், தமிழில் பேசிக்கு தான் சிறுநாமோ. தன் கரங்களால் தேடிக்கொண்ட கேடுங்கிறான் அல்லாஹ் குரான்ல. பார்த்தீங்களா? அப்போ மூசா நபி, அல்லாஹ் ஆமாம், அதனால தான் நான் தான் கேட்க வச்சேன். அவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடில் வெறுப்பை போட்டு மண் சல்வாவில் நான் இறக்கக்கூடியதில் இப்போ கேட்குறானுங்க பாருங்க, பருப்பு கீரை பூண்டு வெங்காயம் இதில் அவங்களுக்கு முகப்பத்தை போட்டு விட்டேன் சொல்லி உடனே இறக்கியாச்சு. அல்லாஹு அக்பர். வெயிலில் சாப்பிட்றான், உழைக்கிறான், மாடாக இருக்கிறான், ஒருவேளை சாப்பாடுக்கு அவ்வளோ பேர் சிரமப்படுறான். ஆனால் அவங்களுக்கு இந்த கஷ்டம், இந்த சிரமம், இந்த ராஜா மாதிரி சாப்பிட்ட அந்த சாப்பாடு போனது, நம்ம கொலை பண்ணது, கொள்ளை அடித்தது, கூடி குடித்தது, விபச்சாரம் செஞ்சது என்று அவங்களுக்கு தெரியவே இல்லை. தெரியவே உடல அல்லாஹ் தஆலா தெரியாமல் மறைச்சிட்டான் அவங்கள. ஏன்னா அவங்க கேட்காமே அந்த சாப்பாடு கொடுக்கும்போது யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய சேவை. அந்த ஜனங்க அல்லாட்ட கேட்கல, எங்களுக்கு இப்படி ஒரு சாப்பாடு கொடு, நாங்கள் வேலை இல்லாமல் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஜப்பானோ ஜெர்மனோ எந்த ஊரும் எடுத்துக்க உலகத்தில் தெரியவே உடல அல்லாஹ் தஆலா தெரியாமல் மறைச்சிட்டான் அவங்கள. ஏன்னா அவங்க கேட்காமே அந்த சாப்பாடு கொடுக்கும்போது யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய சேவை. அந்த ஜனங்க அல்லாட்ட கேட்கல, எங்களுக்கு இப்படி ஒரு சாப்பாடு கொடு, நாங்கள் வேலை இல்லாமல் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஜப்பானோ ஜெர்மனோ எந்த ஊரும் எடுத்துக்க உலகத்தில் வேலை செஞ்சு. அந்த ஜனங்க அல்லாட்ட கேட்கல, எங்களுக்கு இப்படி ஒரு சாப்பாடு கொடு, நாங்கள் வேலை இல்லாமல் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஜப்பானோ ஜெர்மனோ எந்த ஊரும் எடுத்துக்க உலகத்தில் வேலை செஞ்சு தான் சாப்பிட்றான். அதில் பெரிய ரகசியம் இருக்குது. இப்போ அதே மாதிரி அந்த பனி இஸ்ரவேல் கூட்டத்தில் அவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கும் கொடுக்க முடியும். அவனால் அந்த சக்தி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஈமானுக்கு ஆபத்து. அல்லாஹ் தஆலா இப்போ நம்ம கொடுக்கலாம் சும்மா வச்சு. அல்லாஹு அக்பர். அவனுங்க என்ன செஞ்சானுங்க? சாதாரணமாக கொலை பண்ணாங்க, சாதாரணமாக கொள்ளை அடித்தாங்க, கற்பழிப்பு தலைக்கு மேலே போயிடுச்சு, குடி கூத்து கும்மாளம் எல்லாம் ஆயிடுச்சு. ஏன்னா திண்டு கொடுத்த நண்டு வலையில் தங்காது இல்லைங்களா? எறும்புக்கு ரக்கம் முடிச்சா பறந்து போய் சாவும் இல்லையா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆன்ல, திரும்ப சொல்கிறேன், உலமாக்களை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க, சூரத்து பக்ரா எடுத்து ஓதுங்க. நீங்கள் சூரத்து பக்ரா ஓதுறதுனா சூனிய செய்வன ஏவல் ஓட்ட சரிதான், அது உண்மைதான். உள்ள ஜின்னு வராது, தேவ் வராது, பேய் பிசாசு வராது, உண்மை. 1.5 மணி நேரம் ஆகும் சூரத்து பக்ரா ஓதுறதுக்கு. நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கிட்டீங்க. ஆனால் அந்த பக்ரா சூரானுடைய தத்துவார்த்தை என்னன்றது யோசனை பண்ணி பாருங்கள். மண்ணு செல்வான்ற சாப்பாடை அல்லாஹ் மேலே இருந்து இறக்கி அந்த மக்களுக்கு கொடுத்த அந்த சாப்பாடை வானா என்று ஏன் சொன்னார்கள்? அல்லாஹ் நிறுத்தலையே. இவனுங்க கேட்ட உடனே மூசா நபி சொன்னாங்க, இப்படி சொல்றானுங்களே, சரி நான் நிறுத்திக்கிறேன்ட்டான். நிறுத்தத்துக்கு ஆல்ரெடி பிளான்டு பை அல்லாஹ். இந்த அக்கிரமக்காரர்களுக்கு இவன்களுக்கு ஒழிச்சு கட்டணும்,
இவங்க வயல் வரப்பில் இறக்கி வேலை செய்ய உடனும் வேத்து விறுவித்து போகணும். ஒருவேளை சாப்பாடுக்கு இவங்க படக்கூடிய கஷ்டம், கொலையை மறந்துடணும், கொள்ளையை மறந்துடணும், கற்பழிப்பை மறந்துடணும், குடியை மறந்துடணும். கஷ்டப்படுவானா? கற்பழிப்பு செய்யறதுக்கு எங்க தாக்கத்து இருக்கு? எங்கெங்க சக்தி இருக்கு? முறுக்கான உடம்பு எப்படி வந்துச்சு? அந்த சாப்பாடுல வந்துச்சு, அல்லாஹ் கொடுத்ததுல. வயல்ல போய் இடுப்பு முறிய அரை நாள் குனிஞ்சு வேலை செஞ்சு அவனுக்கு ஆசையா வரும்? அவன் அடுத்த பெண்களை பார்க்க முடியுமா? அவனுக்கு கொலை பண்ற என்ன வருமா? ஒவ்வொரு நாளும் வயல் வரப்புல அப்படி குனிஞ்ச மேலைக்கு அரை நாள் நின்று வேலை செய்யறவனுக்கு மற்ற ஆசை வராது. தானா அந்த தொழில் விட்டு போட்டான். கொலை நின்று போச்சு, கொள்ளை நின்று போச்சு, கற்பழிப்பு நின்று போச்சு, குடி நின்று போச்சு, மூக்கி எடுத்துட்டான். பாத்தீங்களா? அந்த அளவுக்கு சிரமங்களை கொடுத்துட்டான் அல்லாஹ். அது என்ன செஞ்சாங்க பெரியார்களே? நல்லா விளங்கிங்க. மூமினான பெரியார்களே, சூரத்து பக்ரான்னா மற்றவனுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். வீட்டில் ஒன்று நடமாடுது, இங்கே பார்த்தா தெரியுது, அப்படி பார்த்தா அவனுக்கு தெரியுது, ஓடுற மாதிரி தெரியுது, கதவை தட்டுற மாதிரி தெரியுது, பைப் அடிக்கிற மாதிரி தெரியுது, வாலியத்துக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தெரியுது, யாரும் அங்கே சதங்கு சட்டு போடுற மாதிரி தெரியுது, பூ வாசனை அடைக்குது. இதெல்லாம் ஒளிஞ்சு போட சூரத்து பக்ரா ஓதுனா உண்மைதான். நீங்கள் படுத்திருந்தா வரதான் செய்யும். சிங் 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 சதங்கு சட்டம் உண்டு. அது அந்த தேவுகள் ஜின்னுகள் வந்து வீட்டில் ஏவி விட்டுறான் நிம்மதி இல்லாமல் ஆடுறதுக்காக. அதை ஒழிச்சு கட்டுறது சூரத்து பக்ரா. அந்த ஒண்ணுக்கு அதை படைச்சா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அதுக்காக படைச்சா அல்லாஹ். அதை நீ பயன்படுத்துக, அதை நீ யூஸ் பண்ணிக்க. அல்லாஹ் ஒத்துக்கிறான். நீ ஓது, அந்த வீட்டில் அது வராது, நடுநடுங்கி போயிடும். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் சூரா, வேதத்துடைய ஒரு பகுதி சூரத்து பக்ரா. உண்மைதான். ஆனால் அந்த சூறால இதை சொல்றான், நான் சொன்னதை சொல்றான். எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு படிப்பினை கொடுத்துட்டான். அதனால தோழர்களே,